வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இன்று தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஐரோப்பிய யூனியன் அதிபருக்கும் இடையே பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகின்றன. திரு பியூஷ் கோயல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று தத்தம் துறை சார்ந்த ஐரோப்பிய யூனியன் ஆணையர்களை சந்தித்தனர். புதுச்சேரியில் சுகாதாரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். இன்று தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உண்மைகளை அறிந்து கொள்ளும் ஆர்வமே அறிவியலுக்கு அடிப்படை என்றும், அறிவியலும் அறிவும் இணையும் போது எல்லா பிரச்சனைகளிலும் தீர்வு காண கதவுகள் திறக்கும் என்றும் சமூக ஊடக பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். அறிவியலை பிரபலப்படுத்தவும், அறிவியல் மற்றும் புதுமையாக்கம் மூலமாக முன்னேறிய இந்தியாவை உருவாக்கவும் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமன் விளைவை சர் சி வி ராமன் கண்டுபிடித்த நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் உலக தலைமைக்கு இந்திய இளைஞர்களை தயார்படுத்துவதன் மூலம் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குதல் என்ற மையக் கருத்து அடிப்படையில் இவ்வாண்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. சந்திரயான் 3 விண்கலம் மற்றும் விண்வெளியில் வைத்தே செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைப்பதற்கான ஸ்பேஸ் டாக்கிங் பரிசோதனையின் வெற்றி மூலம் இந்தியா விண்வெளித்துறையில் தனது திறன்களை உலகிற்கு வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய அறிவியல் தின விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஹைதராபாத்தில் பாதுகாப்புத்துறை மற்றும் வானூர்திகள் பற்றிய விஞ்ஞான் வைபவ் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே அவர் பேசுகையில் பொருளாதார வளர்ச்சியில் அறிவியலின் பங்கு முக்கியமானது என்றும், மனிதகுலத்தின் ஒட்டுமொத்த நன்மைக்கே அறிவியலை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். எதிர்காலத்திற்கு ஏற்றவர்களாக இளைஞர்களை தயார்படுத்த நாட்டில் ஆரோக்கியமான அறிவியல் சூழல் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே அறிவியல் கட்டமைப்பின் மேம்பாட்டிற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாபெரும் விஞ்ஞான் வைபவ் கண்காட்சியில் இந்தியாவில் பாதுகாப்பு வல்லமையை வெளிப்படுத்தும் வகையில் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள், அர்ஜுன் ரக பீரங்கிகள் மற்றும் அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ரேடார்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய யூனியன் அதிபர் திருமதி உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோருக்கிடையே பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகின்றன. 2 நாள் இந்திய பயணமாக நேற்றிரவு புதுடெல்லி வந்து சேர்ந்த திருமதி லேயனுடன் ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் 22 புதிய ஆணையர்களும் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளனர். இந்தியன் ஆயில் நிறுவனமும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்தில் இவர்கள் புதுடெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஐரோப்பிய யூனியன் அதிபர் மற்றும் ஆணையர்களின் வருகையினால் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அதிகரித்திருப்பதும், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் துறையில் விரிவான இருதரப்பு ஒத்துழைப்பு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடெல்லியில் ஐரோப்பிய யூனியனின் வர்த்தக மற்றும் பொருளாதார பாதுகாப்புத்துறை ஆணையர் திரு மாரோஸ் செஃப்கோவிக்கை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தாங்கள் விவாதித்ததாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் இன்று புதுடெல்லியில் ஐரோப்பிய யூனியனின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறை ஆணையர் திரு ஆண்ட்ரியூ குபிலியஸை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தகவல் பரிமாற்றத்தில் ஒத்துழைப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியாவில் பாதுகாப்பு உற்பத்தி வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சுகாதாரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் சுகாதார திருவிழாவை
துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். ட்ரீம்ஸ் 24 திட்டத்தின் கீழ் டெங்கு காய்ச்சலுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு பணிகளில் சிறப்பான முறைகளில் செயல்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு சான்றிதழ்களை இவர்கள் வழங்கினர். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார் மற்றும் தலைமைச் செயலர், சுகாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விழாவில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்களுக்கான பல்வேறு சுகாதார திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதால் மானுடர் மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா உயர்ந்திருப்பதாக கூறினார். மக்களுக்கான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் புதுச்சேரி முன்னோடி மாநிலமாக திகழ்வது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். மத்திய மாநில அரசுகள் சிறப்பான திட்டங்களை அமல்படுத்தி வருகின்ற போதிலும் மக்களிடையே இத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு மேம்பட்டால்தான் திட்டங்கள் முழுமையான வெற்றி அடையும் என்று அவர் குறிப்பிட்டார். துணைநிலை ஆளுநர் மேலும் கூறுகையில், புதுச்சேரி மற்ற பகுதிகளில் இந்த சுகாதார திருவிழாவை நடத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். புதுச்சேரி ஸ்டேட்ல 9 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் வேற எந்த ஸ்டேட்லயும் இருக்க முடியாது. சோ அதோட ஃபுல் பெனிஃபிட் எப்படி எடுக்க முடியும் இஸ் a challenge for us. இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக தரப்படவே, அதனால் இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய திட்டங்கள் வர அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் 40 வயதுக்கு மேல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற வாழ்வியல் சார்ந்த நோய்களுக்காக இந்த பரிசோதனை நாம் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது எதிர்காலத்தில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்கிறது. பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், இப்ப தமிழ்ல சொன்னா ஆயுஷ்மான் சுகாதார கோவில். முதல்லலாம் ஹையர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பர்சனல் டாக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஆயுஷ்மான் சுகாதார கோவில் என்றால் this is a doctor in every family, a medical care for every family. சுகாதார திருவிழாவின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி அரசு மக்களுக்கான சுகாதார சேவைகளை சிறப்பான முறையில் வழங்கி வருவதாகவும், மக்கள் தொகைக்கு ஏற்ப அமைய வேண்டிய ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட புதுச்சேரியில்தான் அதிகம் என்றும் கூறினார். கிராமப்புறங்களில் 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகளை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவதாகவும், அடுத்த ஆண்டு சுகாதார திருவிழா கிராமப்புறத்தில் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இத்தனை வசதிகள் இருந்தும் சிறப்பு சிகிச்சைக்கு சென்னைக்கு செல்ல வேண்டிய நிலையை மாற்றும் வகையில் புதுச்சேரியிலேயே சிறப்பு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பதே தமது எண்ணம் என்றும் திரு ரங்கசாமி குறிப்பிட்டார். முதலமைச்சர் மேலும் கூறுகையில், நம்முடைய பாரத பிரதமர் பேசும்போது சொன்னாங்க, உடல் பருமன் என்பது ஒரு பெரிய பிரச்சனை எல்லோருக்கும். உடல் பருமன் குறைக்கணும், அதுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும், அது யோகா கற்றுக்கொள்ள வேண்டும், விளையாடணும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அது மிக மிக அவசியமான ஒன்றுன்னு சொன்னது அண்மையில் சொன்னது பார்த்தோம். நம்முடைய புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையிலேயே நம்ம யோகாவை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அங்கே ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ உடல் பருமன் என்பதும் சரி, சர்க்கரை நோய் என்பதும் சரி, இது மாதிரி மற்ற ரத்த சோகை நோய் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உடலை நாம் ஆரம்பத்திலேயே நன்றாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய அரசு மத்திய அரசு உதவிகள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் எத்தனையோ பெண்களுக்கு, கருவுற்ற தாய்மார்களுக்கு அங்கன்வாடி மூலமாக ஊட்டச்சத்து கொடுப்பது, பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பது, காசு நோய் ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்போ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. காசு நோயே இல்லாத புதுச்சேரி மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ரத்த சோகை நோய் அதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதிலே அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இப்படி எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி சார்ந்த மக்களுக்கு நல்ல நிலையை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிலையை அரசு உருவாக்கியிருக்கிறது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் தினசரி மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்த சுகாதார விழாவில் பொது சுகாதார சேவைகளும், புற்றுநோய் கண்டுபிடிப்பு வரையிலான பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. தேசிய சுகாதார இயக்கம் மூலமான பல்வேறு திட்டங்கள் குறித்து சுகாதார கண்காட்சி விழாவில் இடம்பெறுகிறது. ஆயுஷ் மற்றும் யோகா உடற்பயிற்சி முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஆரோக்கிய உணவு கண்காட்சி உட்பட பல்வேறு அம்சங்களும் விழாவில் இடம்பெறுகின்றன. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி EPF மீதான வட்டி விகிதத்தை நடப்பு நிதியாண்டிலும் 8.25% தொடர்ந்து பராமரிக்க EPFO மத்திய குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரை மத்திய நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும், ஒப்புதல் கிடைத்த பின்னரே வட்டித் தொகை EPF கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் சுமார் 7 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதியில் கணக்கு வைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஐரோப்பிய யூனியன் அதிபருக்கும் இடையே பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகின்றன. திரு பியூஷ் கோயல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று தத்தம் துறை சார்ந்த ஐரோப்பிய யூனியன் ஆணையர்களை சந்தித்தனர்.
புதுச்சேரியில் சுகாதாரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.